ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கோவக்காய் வச்சு கோவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நான் 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, பூண்டு, ஜீரகத்தூள். இது ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இப்போ எப்படி செய்யணுன்ட்டு. இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். நல்லா சீக்கிரம் நல்லா சுண்டை வதக்கி வர மாதிரி இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கோவக்காவையும் பூண்டை நல்லா இப்படி இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோவக்காய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இன்னும் லைட்டாக வேகணும். இந்த மாதிரி ஒரு கிண்டி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோவக்காய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் எப்போதும் நம்ம இறக்கையில் தான் போடணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது தான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.